ஹாய் அக்கா, நான் ரம்யா, அரிமளம், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்டு. எனக்கு வந்து நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு ரிலேட்டிவ் மூலமாக தான் தெரிஞ்சுது. எனக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து ஒரு 2.5 வயசில் தான் வந்து நாங்கள் அவனை கண்டுபிடிச்சோம். அவன் வந்து நேம் காலிங் ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்புறம் பசங்க கூட மிங்கிள் ஆகுறதில்ல மற்ற பசங்க கூட. அப்புறம் பேசலை. 2.5 வயசு வரைக்குமே ஒரு வார்த்தை கூட பேசலை. ஸோ அப்போ தான் நாங்கள் கண்டுபிடிச்சி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனப்போ இது வந்து ஆட்டிசம் அப்படின்னு சொல்லி தெரப்பிக்கு வந்து ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்து எங்கள் ரிலேட்டிவ் வந்து எதுக்கு ஒரு டைம் ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க மூலமாக தான் நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பையனோட ஜாதகத்தை பார்த்தோம் அவங்கக்கிட்ட. அப்போது நீங்கள் வந்து இல்லை, இது வந்து எந்த ஒரு இது குறைபாடு அந்த மாதிரி கிடையாது. இது வந்து 3 வயசுக்கு அப்புறம் தான் இந்த பையன் பேசுவான். அது வரைக்குமே கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். 3 வயசுக்கு அப்புறம் வந்து டெவலப்மெண்ட் வந்து இது வரைக்கும் உள்ள எல்லா டெவலப்மெண்ட்டும் சேர்ந்து அந்த 3 to 4 இயர்ஸில் வந்து அவனுக்கு வந்துடும். அதனால் இது வந்து நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அதுலேயுமே வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஆட்டிசம் அப்படின்னு வந்து டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணி தெரப்பிக்கு வந்து ரெஃபர் பண்ணும்போது இது வந்து இல்லை அப்படின்னு, இது இருக்காது, இது அவனோட 3 வயசுக்கு அப்புறம் தான் நடக்கும் இவனோட டெவலப்மெண்ட் அப்படின்னு சொன்னது எனக்கு நம்ப முடியல. ஏன்னா ஆட்டிசம் பசங்களை வந்து திரும்ப நார்மல் பசங்களாக கொண்டு வர்றதுன்றது அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதோடய அது நடக்குமான்னு தெரியல. ஏன்னா ஸ்கூலுக்கு நார்மலாக அவனை வந்து நார்மலாக ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், மற்ற பசங்க மாதிரி இவனும் இருக்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஒரு ஆசை எனக்கு. ஆனால் அது நடக்குமான்னு தெரியல. ஏன்னா ஆட்டிசம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் தெரப்பிக்கும் நான் கூட்டிகிட்டு போனேன். ஆனால் கரெக்டாக அந்த ஒரு 3 இயர்ஸுக்கு அப்புறம் வந்து அவங்களே சொன்னாங்க தெரப்பிஸ்ட்டு, இது மாதிரி நல்ல இது இருக்குது. 3 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது, எல்லாமே சீக்கிரம் லேர்ன் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சரி ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரியே கரெக்டாக 3 இயர்ஸுக்கு அப்புறம் பார்த்தா அவனோட டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக அந்த ஏஜுக்குள்ள மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்கூல் போயிட்டுருக்கான், எல்கேஜி முடிக்க போகிறான் இந்த வருஷம். ஸ்டடீஸ்லேயுமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு காம்படிஷன் எது வச்சாலும் ஃபஸ்ட்டு வரான். ஸ்டடீஸ்லேயுமே அபவ் 90% எடுத்திருக்கான். ஸோ அதை என் பையனுக்கு வந்து நீங்கள் சொன்னது, ஆனால் ஃபஸ்ட்டு நான் நம்பலை. இப்போ வந்து நீங்கள் சொன்னது வந்து அப்படியே கரெக்டாக நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் வந்து என்னோடய ஜாபு. நான் வந்து பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லா எக்ஸாம்லேயுமே வந்து நியர் மிஸ்ஸு இல்லைன்னா பாஸ் ஆகாமல் அப்படி தான் வந்து போயிட்டுருந்தது. மோர் தென் ஒரு 10 எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பேன். சரி இது போதும், இது நமக்கு செட் ஆகாது, நம்ம ப்ரைவேட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் கிளம்புறதுக்கு. எதுக்கும் சரி உங்ககிட்ட ஒரு டைம் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் என்னோடய ஜாதகத்தை உங்ககிட்ட பார்த்தேன். நீங்கள் சொன்னீங்க ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும்னு சொன்னீங்க. சரி இது வந்து ஒரு லாஸ்ட் அட்டம்ப்டாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் எழுத வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன் நான். சரின்னு ஜூனுக்கு அப்புறம் ஒரு அக்டோபரில் வந்து எக்ஸாம் எழுதினேன், கிளியர் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் இப்போ பாண்டிச்சேரியில் இருக்க ஜிப்மரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் பாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக. நீங்கள் சொல்கிறது வந்து அப்படியே கரெக்டாக நடக்குது. அந்த டைம் பீரியடோட நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம ஒர்க்கையும் நம்மளோட தாட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணி நடந்துக்கிட்டோம்னா அது நீங்கள் சொல்கிறது அப்படியே கரெக்டாக நடக்குது. தேங்க்யூக்கா.